எந்த ஜில்லாவுக்கு போனாலும் இந்த வேலை நம்ம தான் பார்க்கணுன்ற மாரி ஆயிருச்சு. என்னன்னா, வாரம் வாரம் போயிட்டு இந்த மாரி காய்கறி வாங்கிட்டு வர்றது தான் என்னோட வேலையே. ஸோ காய்கறி எல்லாம் பார்க்க அழகா இருந்தாலும், விலைய கேட்டா நெஞ்சு வலி தாங்க வருது. ஏன் நெஞ்சு வலி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பொ பீர்க்கங்கா வந்து பார்த்தீங்கன்னா $7.50. நம்ம ஊர் காசுக்கு 600, 700 வந்துருது. சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து மாம்பழத்த பார்த்தா அதுக்கு மேல விக்குது. சரி இருந்தாலும் மாம்பழ சீசன் முடிய போதே வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. சொரக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டேங்க. அந்த பச்சை மிளகா வந்து போன தடவ வாங்குனது பெருசு பெருசா வாங்குனேன். அந்த பச்சை மிளகா எதுக்குடா வாங்குனன்ற அளவுக்கு ஆயிருச்சு. அதனாலேயே இந்த தடவ பச்சை மிளகாவ பார்த்து சின்னதா வாங்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வெரைட்டி கலர்ஸ்லயும் இருக்குங்க. நமக்கு எப்பயுமே நாட்டு கத்திரிக்காய் இந்த கலர் தான் நமக்கு பிடிக்கும். என்னதான் வெள்ளை, பச்சைன்னு வச்சிருந்தாலும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி, பூண்டு எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம உட்காந்து இங்கே வாங்கிக்கிட்டு அடுக்கிக்கிட்டு இருந்தோன்னா, அந்த அங்கே முன்னாடி ஒருத்தர் பாருங்க உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மணி என்னன்னா 2 மணிங்க. 2 மணிக்கு உட்காந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பாருங்க நம்ம வந்து நம்ம இந்த வாங்கிட்டு வரதெல்லாம் ஒரு வேலை தாங்க. ஆனால் அதை அடுக்கி வைக்கிறது தாங்க பெரிய வேலை. அதில் வந்து நான் எல்லாமே வேறு பேஸ்கெட்டில் வந்து தனித்தனியாக அடுக்கி வச்சுருவேன். காய்கறிக்கு ஒரு பேஸ்கெட்டு, உருளைக்கிழங்குக்கு ஒரு பேஸ்கெட்னு தனியாக வச்சுருப்பேன். ஒரே போடு தான், அவ்வளோதான். 2ஆக பொளந்துருச்சு. பொளந்து வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து என்னென்னா அந்த பச்சை மிளகாவெல்லாம் அடுக்கணும். இந்த பச்சை மிளகா அடுக்கிறது தாங்க பெரிய வேலை. ஏன்னா அது கீழே வந்து ஒரு பேப்பர்லாம் போட்டு தான் வைப்பேன். அப்போ தாங்க அது ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவோட காம்பை வந்து கிள்ளி வச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு வருங்க. அது மட்டும் இல்லை, பார்க்கவும் நல்லா பளபளன்னு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஹேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனும் பார்க்க அழகாக இருக்கும், அழகாக வரும். நம்ம வந்து கம்மியாக இருக்கிற டைமில் நிறைய வாங்கி வச்சுக்குவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பக்கத்துலேயே மாம்பழம் பார்க்க பளபளன்னு நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.